வணக்கம். பேச்சுவாக்குல யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டு தீர்மானங்களா சில விஷயங்களை நாம லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருப்போம். அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. மேக்சிமம் அடுத்த வருஷத்துக்கு அதை நம்ம ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரியான சில விஷயங்களை தான் பார்க்க போறோம். எடை குறைப்பு. ஆமா, இந்த வருஷத்துல எப்படியாவது நான் என் வெயிட்டை குறைக்கிறேன், பழையபடி என் உடம்ப மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு ஒண்ணு நினைப்போம். அப்புறம் கண்டிப்பா காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும். எதுக்காக? வாக்கிங் போவோம் அல்லது ஜிம்முக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேத்த மாதிரி ஜனவரி மாசத்துல ஜிம்முல கொடுப்பாங்க பாருங்க ஆஃபரு, சான்ஸே இல்ல. அப்புறம் ஒரு டயட் சார்ட் ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருப்போம். இததான் கட்டாயமா நான் ஃபாலோ பண்ணுவேன். இதை தாண்டி வேற சலனப்பட்டு எந்த பொருளையும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அதுலயும் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும்னு நம்ம நினைப்போம். அப்புறம் இந்த வருஷமாவது நாம டெய்லி உட்கார்ந்து டைரி எழுதணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுப்போம். அப்புறம் சில பேரு மது பழக்கமோ அல்லது புகைப்பழக்கமோ இருந்ததுன்னா இந்த வருஷத்தோட இந்த பழக்கத்தை தலைமுழுகிறம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த்ல ரொம்ப அக்கறையா இருக்கணும் அப்படின்னு ஒரு சபதம் எடுப்போம். வாங்கி வச்சு வாசிக்காம விட்ட புத்தகங்களை நம்ம வாசிச்சு முடிக்கணும் அப்படின்னும், இன்னும் நாம விருப்பப்பட்ட பொருளை வாங்குறது, பணத்தை சேமிக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பா நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இதுல எத்தனை விஷயங்களை செய்வோம்? ஃபர்ஸ்ட் இந்த எடை குறைப்பு விஷயத்துக்கு வருவோம். அதை நம்மளால ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு 10 நாள் 15 நாள், அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருவோம். காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆபீஸ் வேலையும் பார்த்துட்டு வீட்டுக்கு ஒன்னும் டைம் ஒதுக்கிட்டு இதுக்கு என்னால நேரத்தை ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிருவோம். ஜிம்முக்கும் அப்படிதான். ரொம்ப கெத்தா போய் முதல் மாசம் பணத்தை எல்லாம் கட்டிட்டு பாதி நாள் கூட நம்மளால போக முடியாது. டயட் விஷயமும் அப்படிதான். விசேஷத்துக்கு போறோம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறோம், அவ்வளோ கண்ட்ரோல் எல்லாம் இருக்க முடியுமா? எல்லா நேரமும் அது சாத்தியமா சொல்லுங்க அப்படின்னு அதையும் காத்துல பறக்க விட்டுருவோம். டைரி எழுதுறதும் இதே மாதிரிதான். ஒரு சில நாட்கள் ரொம்ப ஆர்வமா உட்காந்து நம்ம டைரி எழுதுவோம். அதுக்கப்புறம் பாருங்க, பால் கணக்கு, மளிகை கணக்கு, யார்கிட்டயாவது சீட்டு போட்டிருந்தா அந்த சீட்டு கணக்கு அப்படின்னு இதெல்லாம் எழுதி வச்சிருப்போம் அந்த டைரியில. அப்புறம் இந்த புகைப்பழக்கம், மது பழக்கம், அட அது இத்தனை நாள் பழகினது, திடீர்னு எப்படி விட முடியும், கொஞ்சம் கொஞ்சமா விட்டுறலாம் அப்படின்னு அதுலயும் ஒரு தேக்க நிலை இருக்கதான் செய்யும். இந்த உடல் நல விஷயத்துல மட்டும் நமக்கு நெருக்கமானவங்க யாருக்காவது ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா அப்ப நமக்கு ஒரு அலாரம் அடிக்கும். ஐயோ, நம்ம வயசுதானே அவங்களுக்கும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைப்போம். ஒரு சில மாசங்களுக்கு அந்த கான்சியஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நாம தான் நல்லா இருக்கோம்ல, எதுக்கு தேவையில்லாம பயந்துகிட்டு அப்படின்னு அதுலயும் கொஞ்சம் அசால்ட் ஆயிடுவோம். புத்தக வாசிப்பும் இதே ரகம்தான். இன்னொன்னு பொருள் வாங்குறது. புத்தாண்டு தீர்மானங்கள்லயே நம்ம 100% செயல்படுத்துறது இந்த விஷயத்தை தான். ஏன்னா இன்னைக்குதான் கடன் அட்டைகள் இருக்கே, ஆஃபர்ஸ் நிறைய தராங்களே, அதனால நினைச்ச மாத்திரத்துல ஒரு பொருளை வாங்க முடியும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இஎம்ஐல கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நம்ம தவறாம செயல்படுத்திடுவோம். வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு, எங்க சேமிக்கிறது அப்படின்னு அதையும் விட்டுருவோம். இப்ப நான் ஒரு 10-12 விஷயங்கள் சொன்னேன் இல்லையா? அதுல ஒண்ணு அல்லது 2 தான் நம்மளால செயல்படுத்த முடியும். இருக்கவே இருக்கு அடுத்த வருஷம் நியூ இயர், அப்ப சில புத்தாண்டு சபதம் எடுக்கணும்ல, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு அதை நம்ம ஒதுக்கி வச்சிருவோம்ல. அப்ப என்னதாங்க பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த புத்தாண்டில் இருந்து இப்ப நான் சொல்ல போற விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணலாம். அது நமக்கு ரொம்ப சுலபம். முதல் விஷயமா, யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்ப வேண்டாம். அதோட உண்மைத்தன்மையை கிராஸ் செக் பண்ணிக்கணும். வதந்திய, குறிப்பா இந்த வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, சமூக ஊடகங்கள்ல பார்த்ததா சொல்லப்படுகிற விஷயங்களை அப்படியே நம்புறதோட மட்டும் இல்லாம அதை 10 பேருக்கு ஷேர் பண்ணி அனாவசியமா அடுத்தவங்களையும் நாம பயமுறுத்த கூடாது, குழப்பக்கூடாது. நுனிப்புல் மேயக்கூடாது. ஒரு விஷயத்த பத்தி மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டு நாமளா கதையடிச்சு விடுறது, அப்படி செய்யவே கூடாது. நமக்கு ஒரு விஷயம் தீர்மானமா தெரியாத வரைக்கும் அதை பத்தி நாம பேசக்கூடாது அல்லது அதை முழுசா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இன்னொன்னு, இன்னைக்கு உள்ளங்கையில உலகம் அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த இன்டர்நெட் நமக்கு சாத்தியப்படுத்தி இருக்கு. புதுசா ஒரு மொழி கத்துக்கலாம். தினமும் ஒரு 5-10 வார்த்தைகள் அதுக்கான அர்த்தத்தோட மனசுல பதிய வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 5 வார்த்தைகள்னா ஒரு வருஷத்துக்கு 1825 வார்த்தைகள் அர்த்தத்தோட நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு எவ்வளவு உதவியா இருக்கும்ல. அடுத்து இந்த வாக்கிங் விஷயம். வாக்கிங்க பொறுத்த வரைக்கும் எடுத்த எடுப்புலயே எங்களால 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லாம் நடக்க முடியாதுன்னு சொல்றவங்களா நீங்க என்னோட கட்சி. நானும் அப்படிதான். ஆனா இந்த ஸ்டெப் கவுண்டரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு மினிமம் 500 ஸ்டெப்ஸ்ல இருந்து தொடங்குங்க. அப்படியே ஒரு வாரம் போகட்டும், அப்புறம் 500 1000 மாத்துங்க. அப்படியே ஒரு மாசம் போகட்டும், அப்புறம் 1000 2000 3000ன்னு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
இப்படி நம்ம நடைப்பயிற்சியை நம்ம சாத்தியப்படுத்திக்கலாம். ஏன்னா இததான் கடந்த வருடத்துல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. சோ என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த டைரி எழுதுறது, என்னுடைய நண்பர் மருத்துவர் தேவானந்த் அவர்கள் சொன்னாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு அவரு தேதி மாதம் குறிப்பிடப்படாத ஒரு டைரிய கிஃப்டா கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. இதனால தினமும் டைரி எழுதணும் அப்படின்னு ஒன்னும் கட்டாயம் இல்ல. ஏன்னா அப்படி தேதியும் மாசமும் மென்ஷன் பண்ணியிருந்தா சில நாட்கள் எழுத முடியாதப்போ ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும். ஐயோ டைரி எழுதிட்டே இருந்தோம், இப்ப விட்டுட்டமே அப்படின்னு எல்லாம் தோணும். அந்த மாதிரி இல்லாம அது ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்கட்டும். லைஃப்ல மெமரபிளான சில விஷயங்களை, விருப்பப்படுற விஷயங்களை மட்டும் அந்த டைரியில நோட் பண்ணிக்கலாம். அதனால நான் மாசம் தேதி இதெல்லாம் குறிப்பிடாம டைரி கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப நல்ல விஷயம் அது. இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எக்கனாமிக்கலா நம்ம 2 விஷயங்களை மனசுல பதிச்சுக்கணும். நம்ம வருமானத்தோட முதல் செலவு தொகை சின்னதோ பெருசோ அதை நிச்சயமா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு பழக்கம் நம்மளுக்கு வரணும். இன்னொன்னு, ஆஃபர்ல கிடைக்குது அப்படிங்கறதுக்காக நமக்கு ஒரு பொருள் பயன்படலையாங்கிறதெல்லாம் யோசிக்காம வாங்கி குவிச்சு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வீணா போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி வேலைய இந்த வருஷத்துல இருந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும். இது எல்லாமே நாம ரொம்ப மெனக்கெடாம கொஞ்சம் முயற்சி எடுத்தா முடியக்கூடிய எளிமையான விஷயங்கள் தான். பிறக்கவிருக்கிற 2026 அனைவருக்கும் சந்தோஷத்தையும் வளத்தையும் நலத்தையும் தரட்டும் அப்படின்னு பேச்சுவாக்குல யூடியூப் சேனல் சார்பா உங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறோம். எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர். பேச்சுவாக்குல யூடியூப் சேனலை நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை பின்னோட்டத்துல சொல்லுங்க. நன்றி.